நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அம்மன்காவு குக்கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பாலசுப்பிரமணியம், மாரியம்மாள். இவர்களின் 24 வயது மகன் சிவப்பிரகாசம். ITI படித்த இவர் விவசாயம் செய்து வருகிறார். விவசாய நிலங்களில் பிளாஸ்டிக் புதைந்து அதிக அளவில் இருந்ததுடன் நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக குறைந்து காணப்பட்டதை உணர்வுபூர்வமாக அறிந்தார். அதைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் தண்ணீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த எண்ணினார். இதன் விளைவாக பந்தலூர் அருகே கொலப்பள்ளி என்ற இடத்திலிருந்து கன்னியாகுமரி சென்று அங்கிருந்து லடாக் வரை 15,000 கிலோமீட்டர் தூரம் 6 மாதம் வரை சைக்கிளில் பயணித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சேவையை துவக்கினார். வியாபாரிகள் சங்க தலைவர் ராஜா பயணத்தை துவக்கி வைத்தார். சிவா மாஸ்டர், கிராமத்து பிரமுகர்கள் செல்லையா மற்றும் செந்தில் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். தொடர்ந்து உப்பட்டி மற்றும் பந்தலூர் பகுதிகளில் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் தேவால பகுதியில் கூடலூர் MLA பொன் ஜெயசீலன் ஆகியோர் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம கூடலூர் போய் அப்புறம் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரியிலேருந்து நம்ம லடாக், நேபாள், அப்புறம் ஆல் இண்டியன் ஃபுல்லாக ரைட் பண்ண போகிறோம். இது எதுக்காக இந்த பயணம் அப்படின்னா, நம்ம பிளாஸ்டிக் அண்ட் மழைநீர் சேகரிப்பு. பெரும்பாலும் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் மட்டுமே நம்ம கண்ணில் தென்படுது. அதை ஒழிக்கிறதாகவும் நம்ம வருங்கால ஜென்ரேஷனுக்கு அதை நம்ம கொண்டு போகிறதுக்காகவும் அண்ட் மழைநீர் சேகரிப்பு. நிறையா மரங்களை வளர்த்து நம்ம மழைநீரை சேகரித்தா தான் நம்ம வருங்கால ஜென்ரேஷனுக்கு காசு கொடுத்து இப்போ உள்ள காலகட்டத்தில் தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்குற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அடுத்த ஜென்ரேஷன் அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பயணம். எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா 15,000 கிலோமீட்டர் சம்திங் இந்த பயணம் பண்ண போகிறோம்.